தர்மசாலா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு 3 வாரமாக செய்தியாக போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய மடாதிபதிகள் நடத்தக்கூடிய ஒரு மடம். அங்கே இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் கோயிலும் இருக்குது. அதுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தவங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 94லேருந்து 2014 வரைக்கும் நிறையா அங்கே வந்து மரணங்கள் நடந்திருக்கு, அந்த மாதிரி கற்பழிப்பு நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து அங்கே 2014 வரைக்கும் 94லேருந்து 2014 வரைக்கும் வேலை செஞ்ச ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி நான் அங்கே வந்து நிறைய பிணங்களை என்னை கொடுத்து பதக்கி சொன்னாங்க. சில பெண்கள் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோடு இருந்தது, முகம் சிதைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மாதிரியான பணங்களை கொடுத்து எனக்கு பதக்கி சொன்னாங்க. நானும் பண்ணிகிட்டே இருந்தேன். 2014க்கு பிறகு எனக்கு அங்கே இருக்க முடியல. எனக்கு மனசாட்சி இருந்துச்சு. அங்கேருந்து நான் போயிட்டேன். அதுக்கு பிறகு இப்போ வந்திருக்கேன். என்னால் தனியாக இருக்க முடியல, சமூகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் அவர் வந்து சொல்கிறார், வாக்குமூலம் கொடுக்குறாரு. போலீஸ் தரப்பில் வந்து ஒரு பெரிய மடம், அதாவது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய மடங்களில் முக்கியமான ஒரு இடமாக அந்த தர்மசாலா இருக்குது. தர்மசாலாவை நிர்வகிக்கக்கூடிய ஆட்கள்லாம் விவிஐ ஆட்களாக இருக்குது. அவங்க மேலே தான் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார்.